Okay, good morning students. So, current electricity பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு எக்ஸாம்பிள் 2.16 எக்ஸாம்பிள் 2.16 பார்க்க போகிறோம். பாருங்க, அது என்ன கொஸ்டின்? 2 எலக்ட்ரிக் பல்ப்ஸ் மார்க்டு 20 வாட் to 20 வாட். ஒரு பல்போடது வந்து 20 வாட் to 20 வோல்ட். And another bulb 100 watt to 20 watt. 220 watt are connected in series to 4 watt volts. அப்படி ரெண்டு சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. இந்த 20 வாட் என்ன கனெக்ஷனு? சீரீஸ் தொடர் இணைப்பில் இருக்குது. தொடர் இணைப்பில் இருக்குது. எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கு? சோர்ஸு 440 வோல்ட்டோட கனெக்ட் பண்ணி இருக்குது. இப்போ என்ன கேட்குறேன்னா, விச் வில் பி ஃபியூஸ்டு, இதில் எது வந்து ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. டு செக் த சொல்யூஷன். அப்போ இதுக்கு சொல்யூஷன் பாருங்கள். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டு செக் விச் வில் பி ஃபியூஸ் த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் பல்ப் ஹஸ் டு பி கால்குலேட்டட். அப்போ ஃபஸ்ட்டு எது ஃபியூஸ் ஆனால் இது ரெண்டு பல்புக்கு குறுக்க இருக்கிற மின்னழுத்த வேறுபாடை கண்டுபிடிக்கணும். வோல்டேஜ் ட்ராப்பை கண்டுபிடிக்கணும். வோல்டேஜ் ட்ராப் பண்ணணும். வோல்டேஜ் ட்ராப். ஓகே, இப்போ எப்படி வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கிற நமக்கு தெரியும். ஒரு ஃபார்முலா இருக்குது. பவர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். பவர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். அப்போ இதுலேருந்து ஆர் ஈக்குவல் டு இதுலேருந்து என்னென்னா ஆர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை பி. ஆர் ஈக்குவல் டு என்னென்னா வி ஸ்கொயர் பை பி போடலாமா? அப்போ ஃபஸ்ட்டு பல்புக்கு எவ்வளோ? வி ஃபஸ்ட்டு பல்போட வோல்டேஜ் 220, பவர் எவ்வளோ? 20. அப்போ போடுங்க 220 ஸ்கொயர் பை 20. 220 ஸ்கொயர் பை 20 என்னாகும்? 220 இன்ட்டு 220 டிவைட் பை 20 பார்த்தீங்கன்னா என்னாகும்? இது 1, இது என்னாகும்? 11 டைம்ஸு. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 2420 ஓம். அப்போது ஃபஸ்ட்டு பல்போட ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ உங்களுக்கு? 2420 ஓம். இப்போ அதே மாதிரி செகண்ட் பல்புக்கு கண்டுபிடிச்சா என்னாகும்? இது R1, R2 ஈக்குவல் டு R2வில் வந்து வோல்டேஜ் அதே தான் 220 ஸ்கொயர் டிவைட் பை பவர் வந்து 100. இப்போ என்னாகும்? 220 இன்ட்டு 220 டிவைட் பை 100. ஸோ இதுக்கு ஒரு 0, இதுக்கு ஒரு 0 அடிச்சுக்கோங்க. 22 இன்ட்டு 22 484 ஓம். R2 ஈக்குவல் டு 484 ஓம். இப்போ ரெண்டு கண்டுபிடிச்சது. போத் த பல்ப்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். இப்போ இந்த ரெண்டு பல்ப் என்ன ஆகுது? கனெக்டட் இன் சீரீஸ். பல்புக்கு சீரீஸில் கனெக்ட் பண்ணுறப்ப எது மாறாது? கை கான்ஸ்டன்ட், மின்னோட்டம் கான்ஸ்டன்ட். ஆனால் வோல்டேஜ் என்னாகும்? சேஞ்ச். வோல்டேஜ் என்னாகும்? சேஞ்ச். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு, சரியா, ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். இங்கே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? அப்போ வி பை ஆர் டோட்டல். ஆர் டோட்டல் வி பை என்னங்க? ஆர் டோட்டல். ஆர் டோட்டல்ங்கிறது என்னது? ரெண்டுமே சீரீஸ். அப்போ ஆர் ஈக்குவல் டு ஆர் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். R1 ப்ளஸ் R2 2420 ப்ளஸ் 484 2420 ப்ளஸ் 484 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 2940 ஓம். இதை கொண்டு போய் என்ன பண்ணுங்க? ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் டோட்டல் கண்டுபிடிச்சிங்க. வி வந்து டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ? மெயின் வோல்டேஜ் 440 டிவைட் பை 2940 பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 0.151 ஆம்பியர். 0.151 ஆம்பியர். இப்போ கரண்ட்டு தெரிஞ்சிருச்சு, டோட்டல் கரண்ட்டு. இப்போ தான் இதுக்கு குறுக்க இருக்கிற இதை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றுக்கு இருக்கக்கூடிய V1 ஈக்குவல் டு IR1. அப்போ IR1ல் என்ன வரும் உங்களுக்கு? V1 ஈக்குவல் டு IR1ல் ஐ வந்து 0.151 இன்ட்டு 0.151 இன்ட்டு R1 எவ்வளோ வந்திருக்கு?
வோல்ட்டு எவ்வளோ வருது கரண்ட் எவ்வளோ 440 divided by 2940 அது 0.51 இன்ட்டு இது வந்து எவ்வளோ R12420 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு 366.6 volt. அடுத்து V2 equal to IR2 அதே மாதிரி 0.151 into 0.151 into இது எவ்வளோ கண்டுபிடிச்சோம் ரெசிஸ்டன்ஸ் 484 அப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு 73.3 volt. அப்போ the 20 volt bulb is fused because its voltage rating is 220 volt and 366 point is dropped across it. பாருங்க இதில் ஒவ்வொருத்துக்கு 220 volt தான் அதோட சப்ளை. ஆனால் இதில் ட்ராப் எவ்வளோ ஆகுது ஃபஸ்ட் வோல்ட் பல்பில் 366 volt ஆகுது. அப்போ கொடுத்துருக்கிறத விட எதுக்கு அதிகமாக வேல்யூ போகுதோ அதான் ஃபியூஸ்ட் ஆஃப் ஆகுது. ஆனால் ரெண்டாவது பாருங்கள் 220க்கு எவ்வளோதான் வருது 73. அப்போ 100 volt பல்ப் ஃபியூஸ் ஆகாது. இதுதான் ஆகும் ஃபியூஸ். அப்போ எது ஃபியூஸ் ஆஃப் ஆகும் 20 watt பல்பு தான் ஆகும் ஃபியூஸ் ஆகும். ஓகேவா சரி ரைட். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ். எலக்ட்ரிக் செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ் மின்கலன்கள். இவங்க எலக்ட்ரிக் செல் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக் எனர்ஜி டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. செல் என்ன பண்ணுது ஒரு கெமிக்கல் எனர்ஜி என்னவா மாற்றும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும். கெமிக்கல் எனர்ஜி என்னவா மாற்றும் அதாவது ஒரு வேதியியல் ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுற ஒரு டிவைஸ் ஒரு கருவி தான் இது மின்கலன். இட் கண்டெய்ன்ஸ் 2 electrodes immersed in electrolyte. பாருங்க இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்கும் புக்கில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டப்பா இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று வந்து என்னது நெகட்டிவ். பாசிட்டிவ் டெர்மினல் இன்னொன்று நெகட்டிவ் டெர்மினல். இதுக்குள்ளே வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 தான் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது சல்ஃபியூரிக் ஆசிடு. சரியா ஓகே. இது வந்து கார்பன் எலக்ட்ரோட். பாசிட்டிவ் டெர்மினல் வந்து என்னது கார்பன் எலக்ட்ரோட். இந்த நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் எலக்ட்ரோட் துத்தநாகம் ஜிங்க் எலக்ட்ரோட். இப்போ செவரல் எலக்ட்ரிக் செல்ஸ் ஆர் கனெக்டட் டு ஃபார்ம் அ பேட்டரி. இந்த மாதிரி நிறையா செல்ஸ் 1 + செல் + 2 செல் + 3 இந்த மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் அதை தான் என்ன சொல்லுவோம் பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். when a cell or a battery is connected to a circuit ஒரு செல்லு அல்லது பேட்டரி வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் கனெக்ட் டு த சர்க்கியூட் ஒரு மின் சுற்றோடு இணைக்கப்படும் பொழுது ஒரு செல்லர் பேட்டரி மின் சுற்றோடு இணைக்கப்படும் பொழுது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ எலக்ட்ரான் என்னாகும் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்க்கு என்னாகும் ஃப்ளோ ஆகும் பாசிட்டிவ் த சர்க்கியூட் பை யூஸிங் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். எப்படி இது நடக்குது அப்படின்னா இந்த பேட்டரிக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் ஒரு வேதியியல் வினை நடக்கும் இந்த பேட்டரிக்குள்ள. சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குதா எப்படி நடக்கும் அப்படின்னா the battery produces potential across the terminals. அப்போ இந்த பேட்டரியில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால வேதியியல் செயல்கள்னால ஒரு மின்னழுத்த வேறுபாடு கிரியேட் ஆகுது. என்னது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் கிரியேட்டட். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா இது கிரியேட் ஆகுது. இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகிறதுனால எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் டு எங்கே போகுது பாசிட்டிவ் டெர்மினலுக்கு என்ன ஆகுது மூவ் ஆகுது சர்க்கியூட்டில். தி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ப்ரொடியூஸ் த எனர்ஜி டு மூவ் த எலக்ட்ரான்ஸ் டு சரி. இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறது என்னது கிடையாது வேறு ஒரு ஆற்றல் தான். எலக்ட்ரானை ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு பயணிக்கிறதுக்கு அது தேவைப்படுற ஆற்றலை தான் வந்து என்ன கொடுக்குது. கமர்ஷியல் ஆப்பிள் எலக்ட்ரிக்கல் செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ் ஆர் ஷோனு. இப்போ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா டயக்ராமில்
டயக்ராம் ஃபிகர் 2.18 பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு எவ்ரிடே அந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க, இஃப் யூ கனெக்ட் ஒரு நோட் பாருங்க, இஃப் யூ கனெக்ட் ஜிங்க் ராட் இன் லெமன், ஒரு ஜிங்க் ராடை கொண்டு போய் எதோட கனெக்ட் பண்ணுறீங்க? லெமன்னா எலுமிச்சம்பழத்தோட கனெக்ட் பண்ணிங்கன்னா இட் ஆக்ட்ஸ் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் செல்லை பிஹேவ் பண்ணுவோம். இட் ஆக்ட்ஸ் அஸ் எலக்ட்ரிக் செல். எலக்ட்ரிக் செல் எப்படி அப்படின்னா, இதில் இருக்க இந்த லெமனில் என்ன இருக்குது? சிட்ரிக் ஆசிட் இருக்குது. சிட்ரிக் அமிலம் இருக்கா? புளிப்பு. சிட்ரிக் ஆசிட். இப்போ கொரோனாக்கள் இதை தானே சாப்பிட சொல்கிறாங்க. சிட்ரிக் ஆசிட் ஆக்ட் ஆஸ் அன் எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்னா இந்த திரவம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எலக்ட்ரோலைசிஸ். சரி, மின்னார் பகுத்தல் அப்படிம்பாங்க. மின்னார் பகுத்தல். இந்த மின்னார் பகுத்தலுக்குள்ளே இருக்கிற திரவத்துக்கு பேர் தான் எலக்ட்ரோலைட். இங்கே H2SO4 இருக்குது. இங்கே எது யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஒரு ஆசிட், சிட்ரிக் ஆசிட் வந்து எலக்ட்ரோலைட்டாக மாறிடும். இந்த பொட்டன்ஷியல் கேன் பி மெஷர்ட் யூஸிங் மல்டிமீட்டர். ஒரு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நினைக்கலாம் வச்சுக்கலாம். இதுக்கு உண்டான இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற படத்தையும் பாருங்கள், இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? இந்த படம் தான் பாருங்கள். ஒரு லெமனு, இந்த லெமன் கூட எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க தெரியுதா? ரைட். Now, electromotive force and internal resistance of a cell. Electromotive force and internal resistance of a cell. EMF அப்படிம்பாங்க. EMF மின் இயக்கு விசை மற்றும் அகமின் தடை, அது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். மின் இயக்கு விசை மற்றும் அகமின் தடை. A battery is a cell or a cell is called a source of electromotive force. அப்போ ஒரு பேட்டரி or a cell, ஒரு மின்கலம் தான் இந்த இஎம்எஃபோட மூலம், சோர்ஸ். இஎம்எஃபோட என்னது தான் ஒரு சோர்ஸ். அப்போ இது பேட்ரி எதை கொடுக்குது அப்படின்னாட்டி இஎம்எஃப் தான் கொடுக்குது, ஃபோர்ஸை கொடுக்குது. ஆனால் அந்த இஎம்எஃப் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அதே ஒரு வோல்டேஜ் தான். The term electromotive is a misnomer since does not really refers to force but describes the potential difference in worlds. பாருங்க, EMF இதில் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு வரனால இது விசை கிடையாது. இது வந்து ஒரு விசை கிடையாது. இட்ஸ் நாட் அ ஃபோர்ஸ். இட்ஸ் நாட் அ ஃபோர்ஸ். ஓகேவா? இது ட்ரைவ் பண்ணுறதுனால அந்த பேர் கொடுக்குறோம். பட் ஆக்சுவலாக இது வந்து என்னது, ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான். இது வந்து என்னது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் வோல்ட், ஒரு மின்னழுத்த வேறுபாடு. வோல்ட்டை அழகாக கொண்ட ஒரு மின்னழுத்த வேறுபாடு. The EMF of a battery or a cell is voltage provided by the battery when no current flows in the external circuit. அப்போ இந்த பேட்டரியை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி இந்த பேட்டரி கொண்டு இப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பேட்டரி கொண்டு இப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் கரண்ட் ஃப்ளோ, இந்த இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் சர்க்கியூட், வெளிச்சுற்றுன்னு சொல்லுவாங்க. வெளிச்சுற்று. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம போன இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, ஒரு டப்பாவில் சல்ஃபியூரிக் ஆசிட் வச்சு அதெல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடும். இப்போ இந்த வெளிச்சுற்றில் நோ கரண்ட் ஃப்ளோஸ், மின்னோட்டம் பாயாத போது, நோ கரண்ட் ஃப்ளோஸ். அப்போ இந்த EMF பேட்டரி இஸ் வோல்டேஜ். அப்போ இதில் மின்னழுத்தமே பாயாத போது இந்த பேட்டரியில் என்ன வோல்டேஜ் இருக்கோ, என்ன மின்னழுத்தம் இருக்கோ அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம், EMF. அது என்னென்னு சொல்லுவோம், சொல்லப்போன சுருக்காமல் இதை கொண்டே நமக்கு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டோட கனெக்ட் பண்ணாதப்போ இது இருக்கக்கூடியது தான் என்னென்னு சொல்லுவோம், EMF. இதோட எனர்ஜி தான் EMF. ஏன்னா இது ட்ரை பண்ண இது வோல்டேஜ் என்ன ஆக ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். சரியா? An electromotive force determines amount of work a battery or a cell does to move a certain amount of charge around the circuit. அப்போ ஒரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு செல்லோ ஒரு பேட்டரியோ ஒரு சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு செல்லோ பேட்டரியோ மின்கலன் வந்து ஒரு மின்னூட்டத்தை நகர்த்துறதுக்கு எவ்வளோ வேலை செய்யுது, ஒர்க் டன், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுறது தான் என்னது, இந்த EMF அப்படிங்கிறது.
எவ்வளோ வேலை செய்யுதுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுறது இஎம்எஃப். இதோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சை, இந்த சிம்பிளுக்கு பேர் என்னது சை, xi சை. இஎம்எஃபோட சிம்பிள் வந்து சை. An ideal battery has zero internal resistance and a potential difference across the battery equals to EMF. But a real battery is made up of electrodes and electrolytes. There is a resistance to flow of charge within the battery. அப்போ உண்மையாகவே ஒரு உண்மையான ஒரு பேட்டரி, ஒரு ஐடியல் பேட்டரி, ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு பேட்டரி சொன்னீங்கன்னா அதில் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த டெர்மினல்ஸ் ஜீரோ, மின்னழுத்த வேறுபாடும் இருக்காது. அதுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அகமின் தடையும் இருக்காது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஜீரோ. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஆனால் ஒரு உண்மையான பேட்டரி எப்படி உருவாகுது? எலக்ட்ரோட்ஸ் இருக்குது, அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, அதில் ஆசிட் இருக்குது, எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரிக்குள்ளேயே இது ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அந்த பேட்ரிக்குள்ளேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அந்த மின்கலன்களுக்குள்ளேயே ஒரு தடை இருக்குது, அதுக்கு பேர் தாங்க அது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அகமின் தடை. அதுக்கு சிம்பிள் வந்து ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆர். For a real battery, the terminal voltage is not equal to the EMF of the battery. அப்போ ஒரு உண்மையான சாதாரண பேட்டரி, தியரிட்டிக்கல் பேட்டரிக்கு இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குதோ அதுதான் இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ். இப்போ இங்கே 5 வோல்ட்னா இதுவும் 5 வோல்ட்டாக இருக்குது. ஆனால் ஒரு உண்மையான பேட்டரியில் இந்த பேட்டரியோட வோல்டேஜும் இந்த ரெண்டு எண்டில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்காது? சமமாக இருக்காது. இந்த பேட்டரி வோல்டேஜ் ஷுட் நாட் ஈக்குவல் டு டெர்மினல் வோல்டேஜ். அப்போ புதுசாக உருவாக்கின ஒரு பேட்டரிக்கு வந்து அகமின் தடை எப்படி இருக்கும்? நியூ செல்லுக்கு ஆர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். போக போக அதுக்கு வயசாகும். வயசாக அகமின் தடை அதிகமாகும். இதைத்தான் ஏஜிங், வயதாகுதுன்னு சொல்லுவாங்க. ஏஜிங் போக போக என்னாகும்? வயதாகும் சொல்லுவாங்க. இதைத்தான் அகமின் தடை, ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க.